என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நேயர்களே, முன்னாள் பிரதமர் வாஜ்பாய், கல்வியாளர் மற்றும் இந்து மகாசபை நிறுவனர்கள் ஒருவரான மதன் மோகன் மால்வியா ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கம் போல் இந்த பாரத ரத்னா அறிவிப்பு வெளியானவுடன் அரசியல் கண்ணோட்டத்துடன் வழங்கப்படுகிறதா, அரசியல் உள்நோக்கம் இருக்கிறதா என்ற சர்ச்சைகளும் ஒரு பக்கம் எழுந்து கொண்டிருக்கின்றன, மறுபக்கம் வரவேற்புகளும் வந்து கொண்டிருக்கின்றன. எனவேதான் இது குறித்து இன்று நேர்பட பேச இருக்கிறோம். இதற்காக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த SR சேகர் நமது கோவை அரங்கத்திலிருந்து நம்முடன் இணைய இருக்கிறார். அதே போலவே மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த எழுத்தாளர் அருணன் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கிறார். அதே போல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதிமணி மற்றும் பதிப்பாளர் பத்ரி சேஷாத்ரி ஆகியோர் நம்மிடையே வந்திருக்கிறார்கள். எனவே அனைவரையும் எங்கள் சார்பில் வரவேற்று நேர்பட பேசுவோம். வணக்கம் சார். முதல்ல அருணன் கிட்ட இந்த விவாதத்தை தொடங்கும்னு நினைக்கிறேன். வாஜ்பாய் மற்றும் மதன் மோகன் மால்வியா இருவருக்கும் பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் முதல் பதிவு, முதல் பார்வை, இந்த விருது அறிவிப்பு வந்தவுடன் என்ன நினைத்தீர்கள்? பொதுவாக இந்த மாதிரி அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுவதே தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. மார்க்சிஸ்ட் கட்சியும் கூட பொதுவாக இந்த மாதிரி அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தர வேண்டியதில்லை என்று, தோழர் ஜோதிபாசுக்கு இப்படி தரப்பட வேண்டும் என்று ஒரு முன்மொழிவு வந்த காலத்தில் கூட வேண்டியதில்லை என்று அவரும் மறுத்துட்டார். கட்சியுடைய நிலைப்பாடு அதுதான். அது ஏன்னா இப்போ பாருங்கள், இதில் 2 குறைகள் இருக்குது. இந்த ஏற்பாடு அப்படி ஒரு சிக்கல். இதற்கான முன்மொழிவை பிரதமர் செய்கிறாரு, ஜனாதிபதி அறிவிக்கிறார். பிரதமர் ஒரு கட்சியை சார்ந்தவர், ஒரு குழு அமைச்சு இந்த வருஷத்துக்கு பாரத ரத்னா விருதுக்கு யார் தகுதி படைத்தவர்கள், ஏன்னா அதிகபட்சம் 3 பேர் வரைக்கும் கொடுக்கலாம் என்கிற ஏற்பாடெல்லாம் இல்லை. பிரதமர் பார்த்து முடிவு செய்வது போல இருக்குது. அப்போ அவர் என்ன செய்வார்? அவருடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு ஏற்ப அல்லது அவருடைய அரசியல் கட்சியில் இருந்து வரக்கூடிய அழுத்தத்துக்கு ஏற்ப முடிவு செய்யக்கூடிய ஒரு சூழல், ஆபத்து ஏற்படலாம். இன்னும் ஒரு வினோதம் என்ன நடந்துச்சுன்னா, இந்த விருது என்பது 1954 துவக்கப்பட்டது. 1955 அது யாருக்கு தரப்பட்டது என்றால் பிரதமர் நேருவுக்கு. அது யார் பரிந்துரைக்கணும்? சட்டப்படி என்னன்னா பிரதமர் தன்னைத்தானே பரிந்து கொண்டார்னு அர்த்தம் ஆகிடுது. அதே போல் 1971 இந்திராவுக்கு தரப்பட்டது. அப்போ யார் பிரதமர்னா அவங்க தான் பிரதமர். அது இந்த வினோதமான நிலை தேவையில்லை. அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இதை தர வேண்டியதில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. சேகர், இதை கேட்டிருப்பீங்க, அரசியல் கட்சி தலைவர் தர வேண்டியதில்லை என்பதுதான் அருணுடைய கருத்தாக எடுத்து வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? உங்கள் முதல் பதிவு என்ன? இல்லை, அதாவது அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தரலாமா வேண்டாமா, யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய விவாதம். அதற்கு முன்னாலே இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2 மிகப்பெரிய தலைவர்களும் இதற்கு மிகப்பெரிய தகுதியானவர்கள் தான். அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இந்தியாவிலே இதுவரை நடந்த போரிலே பாகிஸ்தானுக்கும் சீனாவும் இந்தியாவும் மீது தொடுத்த போரில் முதல் முறையாக பாகிஸ்தானோடு போரிட்டு கார்கில் பகுதியை மீட்டது மட்டுமல்லாமல் அந்த இராணுவத்தை இந்தியாவிலிருந்து விரட்டி அடித்திருக்கிறார். இதற்கு முன்னாலே நடந்த போர்களிலெல்லாம் நாம் வெற்றி பெறுகின்ற மாதிரி இருக்கின்ற போது நாம் விட்டு தருவோம் அல்லது தோல்வி அடைவோம், இப்படி இருந்த சூழ்நிலையை மாற்றியவர். அதே மாதிரி இந்தியாவை அணுவல்லரசாக, அணுகுண்டு வெடித்து உலகத்துக்கு அணுவல்லரசாக அறிவித்தவர். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர், எல்லா கட்சிகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர். பிரதமர் நேருவுக்கு பின்னாலே உலகத் தலைவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே பாராட்டு தெரிவிக்கின்ற அளவிற்கு ஒரு கரிஷ்மா இருந்த தலைவர். அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானோடு ஒரு நல்லுறவை இந்திய சரித்திரத்திலே ஏற்படுத்திய ஒரு தலைவர் என்கின்ற முறையிலே வாழுகின்ற மகாத்மா வாஜ்பாய் அவர்களுக்கு அளிக்கப்பட்டது வரவேற்கக்கூடியது. விருதுகளால் பலருக்கு பெருமை ஏற்படும், ஆனால் கொடுக்கின்ற நபராலே விருதுக்கு பெருமை ஏற்படுகின்ற முறையிலே வாஜ்பாயினாலே பாரத ரத்னா விருது பெருமைப்படுகிறது. அந்த வகையிலே அவருக்கு கொடுத்ததையும் நான் வரவேற்கிறேன். மதன் மோகன் மாலையாகவும் அதே மாதிரியானவர். அவர் பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியை ஏற்படுத்தியவர். தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வேலை செய்தவர், அவர்களுடைய ஒற்றுமைக்காக பாடுபட்டவர். அது மட்டுமல்லாமல் சுதந்திர போராட்டத்தில் மிகப்பெரிய பங்கு பெற்றவர். லீடர் என்கின்ற ஆங்கில பத்திரிகையும் ஹிந்துஸ்தான் சமாச்சார் என்கின்ற பத்திரிகையும் ஏற்படுத்தியவர். அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவர், எந்தவித பிரதிபலனும் பாராமல் இந்திய சுதந்திர போராட்டத்தை பங்கு கொண்டவர் என்கின்ற வகையிலே 2 தலைவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட இந்த பாரத ரத்னா உண்மையிலேயே மிகச் சரியான முடிவு. அதை வரவேற்கிறேன், அதற்காக அவர்களை வணங்குகிறேன். வரவேற்கிறேன் என்று கூறியிருக்கிறார் ஜோதிமணி. உங்கள் பார்வை, முதல் பதிவு. இல்ல,
இது வந்து ஒரு ப்ரிராகேட்டிவ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் த டே. இந்த டைம்ல எந்த கவர்மெண்ட் ஆட்சியில் இருந்தாலும் அந்த கவர்மெண்ட்டுக்கான முடிவு தான் அது. அதில் ஒன்றும் எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. வி வெல்கம் வாஜ்பாய்க்கும் மதன் மோகன் மாளவியாவுக்கும் கொடுத்தது. பட் இஷ்யூ என்ன, தோழர் சொல்ற மாதிரி இல்லை. இது வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் மட்டும் பண்ணி இது வரைக்கும் முடிவு பண்ணல. தெர் இஸ் அ ப்ராசஸ், ப்ரொசீஜர்ஸ். ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அனுப்பலாம். தெர் இஸ் அ கேபினட் டெசிஷன்ஸ், அதுக்கப்புறம் டிஸ்கஷன்ஸ், அதுக்கப்புறம் அது வந்து ஜனாதிபதிக்கு போய் ஜனாதிபதி அறிவிக்கிறது. இதுதான் ஒரு ப்ராசஸ் இருக்கு. பிரதமரின் முடிவு தான் இறுதியான முடிவு. பிரதமர் பரிந்துரைப்பார், ஜனாதிபதி அறிவிப்பார். இல்ல, கவர்மெண்ட் ஆஃப் த டேங்கிறது அதுக்கு அந்த அவார்டே ஹோம் மினிஸ்ட்ரிக்குள்ள வருது அந்த இதுக்கு. அப்ப வந்து ஹோம் மினிஸ்டர் ஆக்சுவலி ஒரு கவர்மெண்ட் ஆஃப் த டேங்கிறது வி ஜெனரலா வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் நம்ம ஹோல்ட் பண்றோம். அது நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் ஒரு கவர்மெண்டோட ஹெட்ங்கிற முறையில் அவங்களுக்கு போகுதே ஒழியுது. அதே மாதிரி இது ஆரம்பிச்ச உடனே நேருவுக்கு அவங்க கொடுத்த மாதிரி சொல்றது சரியில்லை. முதல்ல வந்து அது ஒரு தமிழருக்கு ராஜகோபாலாச்சாரிக்கும் சர் சி வி ராமனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரதமராக இருந்து கொண்டே அது ஏன் நான் சொல்றேன், இல்ல ஒரு நிமிஷம், நான் ஏன் சொல்றேன்னா 91 வரைக்கும் அது இறந்த அப்புறம் கொடுக்க முடியாது. அது அப்படிதான் இருந்தது. நீங்க வந்து இறந்த வருஷம் கொடுக்கணும், இல்லைன்னா இறந்ததுக்கு ஒரு வருஷம் கழிச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் 91 வரைக்கும். இறந்ததுக்கு அப்புறம் வந்து ஒருத்தரை கன்சிடர் பண்ண பழக்கம் வந்து 91ல நீங்க வந்து பட்டேல் மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியாம போனதுக்கு, அது இறந்து ரொம்ப நாள் ஆன அப்புறம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற இந்த மாதிரி அவார்ட்ஸ் வந்து ஜென்ரலா இறந்து கொஞ்ச நாள் ஆனவங்களுக்கு கொடுக்கலாமா, இல்ல தோழர் சொல்ற மாதிரி அவங்க இருக்கிறப்பே கொடுக்கணுமாங்கிறதா. இப்ப ரெண்டாவது நீங்க சச்சின் டெண்டுல்கருக்கு ஒரு அவார்டு கொடுத்தீங்க அப்படின்னா 55லேயே அந்த மாற்றப்பட்டது நினைக்கிறேன். இல்ல 91ல தான் அதை மாத்துறாங்க. சந்திரசேகர் கவர்மெண்ட் வந்து மாத்தி தான் பட்டேல் கொடுக்குறாங்க. இப்ப நீங்க இப்ப நீங்க வந்து நான் இப்ப வந்து நீங்க கேக்குறது எப்படி இருக்குதுன்னா, நீங்க வந்து சச்சின் டெண்டுல்கருக்கு ஒரு அவார்டு கொடுக்குறோம். சச்சின் டெண்டுல்கருக்கு இருக்கிறப்ப நீங்க எப்படி அவார்டு கொடுக்குறோம்னு கேட்க முடியாது. ஏன்னா ஒரு சாதனைகளுக்காக கொடுக்கப்படுது. என்ன அவர் வேற ஸ்போர்ட்ஸ் பர்சன் இல்லையா, அது வேற சாஸ்திரிக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன். சேகர் 66 லால் பகதூர் சாஸ்திரிக்கு சேகர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன். நான் அதான் கேட்கிறேன். என்னன்னா நீங்க வந்து இப்ப சச்சின் டெண்டுல்கர் நேருக்கு ஏன் கொடுக்க, இறந்தப்புறம் கொடுக்கறதுங்கிறது ஒரு வாய்ப்பு. இறந்தப்புறம் கொடுக்க தேவையில்ல, சாதனைகளுக்கு தான் கொடுக்குது. நேரு வந்து ஒரு தெருவில் இருந்து வந்தவர் கிடையாது. ஒரு சுதந்திர போராட்ட பின்னணியிலிருந்து வந்தவர். நீண்ட காலம் தன்னுடைய வாழ்வின் பெரும்பகுதியை வந்து சிறைச்சாலையில் கழித்தவர். இன்னைக்கு இந்தியா ஜனநாயகமா இருக்குதுன்னா அதுக்கு நேரு காரணம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் இன்னைக்கு அதுக்கு தொடர்ந்து பல திட்டங்களை, தொலைநோக்கு திட்டங்களை, 5 ஆண்டு திட்டங்களை அவர் முன்னெடுத்திருக்கார். இந்திரா காந்தி வாஜ்பாய் அவர்களே துர்கான்னு சொல்லியிருக்கார். ராஜீவ் காந்தி இன்னைக்கு இவ்வளவு பெரிய டெக்னாலஜியில நீங்கள் நானும் உட்கார்ந்து இதை விவாதிக்கிறோம்னா அதுக்கு ராஜீவ் காந்தி காரணம். நான் ஒரு அரசியல்வாதியா இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்னா பஞ்சாயத்து ராஜ்ல இருந்து பெண்கள் இடஒதுக்கீடுனாலதான் என்னால அரசியலுக்கு வரணும். சாதாரண பின்னணியில இருந்து இருக்கிறவங்க வர முடியாது. ராஜீவ் காந்தி என்ன செஞ்சிருக்காருங்கிறது ஒண்ணுதான். அதுதான் இஷ்யூ. இப்ப சில பேர் வந்து நீங்க ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு எல்லாம் எதுக்கு பாரத் ரத்னா விருது கொடுத்தாங்க ட்விட்டர்ல விவாதம் நடக்குது. அது வந்து தமிழ்நாட்டில இருந்து பாக்குறப்ப எம்ஜிஆர் மீன்ஸ் சம்திங். சோ அப்படி வந்து மொத்தமா சொல்லிட முடியாத ஒண்ணு. ரெண்டாவது வந்து இதுல நாங்க முன்னே சொன்ன மாதிரி நாங்க வெல்கம் பண்றோம். வாஜ்பாய்க்கு வந்து முதல் பதவிக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கிறேன். அதாவது லால் பகதூர் சாஸ்திரி இறந்த பிறகு கொடுத்திருக்காங்க அவருக்கு பாரத இறந்த இயர்லயோ இறந்த இயர் கழிச்சு நீங்க லால் பகதூர் சாஸ்திரிக்கு இறந்தப்ப கொடுத்தாங்க. காமராஜருக்கு வந்து நெக்ஸ்ட் இயர் கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு ரூல் என்ன, பாஸ்துமஸ் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு கொடுக்க முடியாது. இருக்கிறப்ப கொடுக்கலாம், இல்ல இறந்த வருஷம் அல்லது அதுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள கொடுத்துறணும். உங்களுக்கு கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன். பத்ரி, உங்களுடைய முதல் பதவி. அரசியல் காரணங்களுக்காக தான் இந்த விருதுகள் தரப்படுது. அவர்கள்லாம் சாதனை பண்ணியிருக்காங்கிறதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு கிளியர் கிரைட்டீரியா டிட்டர்மைன் பண்ணி என்ன பற்றை தாண்டி இதெல்லாம் செய்தவர்களுக்காக இந்த விருது அப்படின்ட்டு ஒரு பரிசீலிக்க தகுந்த மாதிரியாகலாம் ஒன்றும் கிடையாது. இதில் இந்த ஆண்டு பாரதிய ஜனதா ஜெயிக்கலைன்னா இவங்க 2 பேருக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இன்றைக்கு இதை வரவேற்கிற காங்கிரஸ் எந்த காலத்திலும் வாஜ்பாய்க்கு கொடுத்துருக்காது. அப்போ இது வந்து இன்றைக்கு வரவேற்கிறாங்க, அது வேற விஷயம். இதே மாதிரி நரேந்திர மோடி வந்து சோனியா காந்திக்கெல்லாம் தரவே போறது கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப கிளியர் பாலிடிக்ஸ். சோனியா காந்திக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அது காங்கிரஸ் வந்ததுன்னா கொடுப்பாங்க, கட்டாயமா கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் கொடுக்காம எப்படி இருக்க முடியும்? ஆனால் அதனால பாரதிய ஜனதா எந்த காலத்திலும் கொடுக்காது. இதை வந்து நம்ம இதுல இருந்து அரசியலுக்குள்ள நடக்கிறது ஒண்ணு, அரசியலுக்கு வெளியில இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, சச்சின் டெண்டுல்கர், CNR ராவ் போன்று போன ஆண்டு கிடைத்தவர்களுக்கும் அதுலேயும் அரசியல் ஏதோ ஒரு விதத்தில் தொடருது. இந்த மாதிரியான விருதுகள் மேலே எனக்கு பெரிய மரியாதை கிடையாது. வாஜ்பாய் மேலே மரியாதை இருக்குது. இந்த விருது கொடுத்ததுனால அவர் உயர்வோ அல்லது அவருக்கு இந்த விருது கொடுத்ததுனால விருதுக்கு உயர்வு அப்படின்லாம் நான் நினைக்கல. இந்த மாதிரியான விருதுகள் அருணன் சொல்றது மாதிரி இது தேவையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரிசீலனையே நம்ம செய்ய வேண்டியிருக்கு
அப்படி நான் நினைக்கிறேன். அந்த விவாதத்துக்குள்ள போவோம். நீங்க ஏதோ பேசணுங்க. அவர் வந்து பிஜேபி சார்பா நிலைப்பாடு எடுத்து பேசினா பேசலாம், அது அவரோட பிரிராகேட்டிவ். ஆனா ஃபேக்ட பேசணும். காங்கிரஸ் தான் வந்து செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டான பத்ம விபூஷனை வாஜ்பாய் கொடுத்திருக்கு. இது வந்து ஃபேக்ட். அதான் பத்ரியோட நிலைப்பாடு நம்ம அறிஞ்சதுதான். ஆனா ஒரு பொது தளத்துல பேசுறப்ப குறைந்தபட்ச ஃபேக்டோடும் நியாயத்தோடும் பேசுற சரி நான் நினைக்கிறேன். பாரத ரத்னா குறித்து தான் இல்ல செகண்ட் சிவிலியன் அவார்டு அவருக்கு தான் கன்ஃபர் பண்ணிருக்காங்க. நீங்க த்ரூ அவுட் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா நான் ரெண்டுமே சொன்னேமா இல்ல நீங்க கொடுத்திருக்கவே மாட்டாங்கிறது வந்து ஒரு பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சனோட நிலைப்பாடு மாதிரி இருக்கு பத்ரி. I have to say that. நீங்க சொல்லுங்க. நான் கூடவே இன்னொன்னு சொன்னேன். நரேந்திர மோடி சோனியா காந்திக்கு கொடுக்க மாட்டாருங்கறதையும் சேர்த்து சொன்னேன். இல்ல அது அவர் கொடுக்க டோட்டல் ஜிங்ச கடிக்கல. இல்ல அப்படி இல்ல. நீங்க வந்து ஃபேக்ட மாத்தி சொல்றீங்க, நான் சொல்றேன். சரி, அடுத்த கட்டத்துக்கு நரேந்திர மோடி ஒருக்கா கொடுத்திருந்தா நீங்க அதை ஒத்துக்கலாம். சரி, அவர் கொடுக்க மாட்டாரு, அவர் பிரச்சனை. எனக்கு வந்து சேகர் வந்து ஒரு கருத்தை சொன்னாரு. இந்த விருதுக்கு முழுமையான தகுதி படைத்தவர்கள் இருவருக்கு தான் இந்த விருது கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாரு. அந்த கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அதுதான் பிரச்சனை. இப்ப பாருங்க, நான் அதுக்காகத்தான் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கொடுக்கல வரக்கூடிய சிக்கல். இப்ப இந்த 2 அரசியல் கட்சி தலைவர்களும், அவர் இந்து மகாசபை என்கிற அரசியல் கட்சியின் தலைவர் தான் பண்டித மாளவியா. 2 அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதி என்ன பண்றாருன்னா, அவங்க ரொம்ப பிரமாதமானவங்க, அவர் பாட்டு போற போக்கில் சொல்றாரு, எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் இதெல்லாம் வரவேற்பாங்க அப்படின்னு. இப்ப நாம என்ன கேள்வி, அதே போல வாஜ்பாயோடைய ஆட்சி எப்படியாப்பட்ட ஆட்சி தெரியுமான்னு கார்கில்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு. இப்ப எங்களை போன்றவங்க மட்டும் இல்ல, வேறு சில அரசியல் எண்ணம் உள்ளவர்கள் கூட இதையெல்லாம் கேள்விக்கு உட்படுத்த முடியும். இப்ப பாருங்க, கார்கில் யுத்தத்தை பத்தி பிரமாதமா பேசுறாரு. கார்கில்ல பாகிஸ்தான்காரங்க ஊடுருவி இருக்காங்கிற செய்தியவே ஒரு ஆடு மேய்க்கிறவர் சொன்ன பிறகுதான் இந்த வாஜ்பாய் அரசாங்கத்துக்கே தெரிய வந்தது என்று எல்லாருக்கும் தெரியும். பத்திரிகையில பூரா வந்த செய்தி. எவ்வளவு பெரிய சிக்கலாட்சி என்பது நமக்கு தெரியும். இல்ல வரக்கூடிய பிரச்சனைகள் சொல்ல வரேன். அதே போல அவருடைய ஆட்சியை பத்தி சொல்றாரு. நான் சொல்லலாம், 2002 அவருடைய ஆட்சி நடக்கும் பொழுதுதான் குஜராத்தில் மிகப்பெரிய மோசமான கலவரம் நடந்தது. நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த மோடி அரசை அவர் நீக்கவும் இல்லை, பதவி விலக சொல்லவும் இல்லை. நான் என்ன சொல்லுவேன், அதற்கு பிரதி உபகாரமாக மோடி இன்றைக்கு வாஜ்பாய்க்கு பாரத ரத்னா விருது கொடுக்கிறார் நான் சொல்லலாம். அதே போல மாளவியா பற்றி, மாளவியா வந்து பிரமாதமாக சொல்றாரு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன, இன்னும் கூட போற போக்குல சொன்னார், அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டவர்னு இல்ல. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டை அன்றைய அரசு, பிரிட்டிஷ் அரசு முன்மொழிந்த பொழுது அதை கடுமையாக எதிர்த்தவர் மாளவியா. காந்தி உண்ணாவிரதம் இருந்தார் ஏரவாடா சிறையில். அது அம்பேத்கரும் மாளவியாவும் ஒரு உடன்பாட்டுக்கு வர வேண்டும் என்று தான் அவர் உண்ணாவிரதம். அந்த புனே ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டது அம்பேத்கரும் மாளவியாவும். அவங்க இருவரையும் கையெழுத்து போட வைத்தது காந்திஜியுடைய உண்ணாநிலை போராட்டம். ஆகவே வரலாறுகள் நிறைய இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்து மகாசபைங்கிறாங்க. அந்த இந்து மகாசபை யார் உருவாக்குனாங்களோ அது இன்றைக்கு கோட்சேக்கு கோயில் கட்ட வேண்டும் என சொல்லுகிறது. அப்படியாப்பட்டவருக்கெல்லாம் தரலாமா, தர வேண்டுமா என்று என்னை போன்றவர்கள் கேட்கலாம்ல. உங்களுக்கு நிச்சயம் சேகர் பதில் சொல்றாங்க. சேகர் சொல்லுங்க. பல குற்றச்சாட்டு அடக்கி இருக்காரு. அவர் தகுதியானவரா என்பதை கேள்விக்குறியாக்கி இருக்கிறார் அவர். அதாவது ஜோதி பாசுவுக்கு ஒரு முறை பிரதமராகின்ற வாய்ப்பு கிடைத்தது. அதை அவர் ஏற்கவில்லை. ஆனால் அதற்கு பின்னாலே நாங்கள் செய்தது மிகப்பெரிய இமாலய தவறு என்று பதவிகளுக்கு பின்னாலே அலையாத இடதுசாரிகள் பதவி கிடைக்கவில்லை என்பதை நினைத்து உருகிய காலம் உண்டு. ஆகவே இன்றைக்கு வாஜ்பாய் அப்படி நான் சொல்லலாம். இல்ல நீங்க வாஜ்பாயை பார்த்து நான் அருணன் உங்கள்ட்ட கேட்கிறேன், வாஜ்பாயை பார்த்து அவருக்கு அவருடைய காலத்திலே அது நடந்தது இது நடந்தது, ஆகவே அவருக்கு இதை கொடுக்கலாமா என்று நீங்கள் கேட்கின்ற போது பதவி கிடைக்கவில்லை என்பதற்காக நீங்கள் வருத்தப்பட்ட விஷயத்தை நாங்கள் சொல்லாமல் இருப்பதில் சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? ஆகவே அது வருத்தப்படல. தெரிஞ்சுக்கங்க. 1909 ஆண்டும் 1918 ஆண்டும் 2 தடவை காங்கிரசுடைய தலைவராக மதன் மோகன் மாளவியா இருந்திருக்கிறார். அதற்கு இதே இவர்கள் சொல்லுகின்ற அதே இந்து மகாசபையில தாதாபாய் நவ்ரோஜியும் இருந்திருக்கிறார். 1914 20ஆம் ஆண்டிலே சாவர்கர் அதை ஏற்ற பிறகு பின்னாலே தான் அது ஒரு மிலிட்டன்ட் ஆர்கனைசேஷனாக மாறுகிறது. ஆகவே இந்த கதையெல்லாம் சரித்திரத்தினுடைய பல பக்கங்களை படிக்காமல் பலர் விட்டிருப்பார் என்ற காரணத்தினாலே சொல்வதன் மூலமாக சரி இருக்காது என்று நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, அதே மாதிரி கார்கிலிலே ஒரு இந்த அங்கே இருக்கின்ற
ஆடு மேய்ப்பவர்கள் பார்த்ததற்கு பின்னாலே சொன்னார். இது ஒண்ணு அதிசயம் இல்ல. 6 மாத காலங்கள் மிகப்பெரிய மைனஸ் குளிரில் இருக்கின்ற அந்த பகுதியில் ராணுவம் இருப்பதில்லை. இன்றல்ல நேற்றல்ல, பல காலமாக இருப்பதில்லை. அங்கே ஊடுருவல்களை அந்த ஆடு மேய்ப்பவர்கள் சொல்லுகிறார்கள். இது வாஜ்பாய் காலத்திலே மட்டும் நடந்ததல்ல, கார்கிலே மட்டுமல்ல, எல்லைப்புறத்திலே பல பகுதிகளில் எப்படி இருக்கிறது. இப்படி இருக்கிற ஒரு உண்மையை எடுத்து அது வாஜ்பாயோடு சம்பந்தப்படுத்தி, கார்கிலோடு சம்பந்தப்படுத்தி அதை சிறுமைப்படுத்துவது இடதுசாரிகளுக்கு கைவந்த கலை. அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இல்ல சொல்லுங்க. இல்ல இப்ப தோழர் சொன்னதோட ஒட்டி அவர் சொல்றார் 2 டைம் காங்கிரஸ் பிரசிடென்ட் அவர் இருந்தார், 4 டைம்ஸ் இருந்திருக்காரு ஆக்சுவலி. ஆனா இஷ்யூ என்னன்னா, தோழர் சொன்ன மாதிரி அவர் தலித்துகளுக்கு இடஒதுக்கீட்டுக்கு எதிரா இருக்காரு. அப்ப காந்தி அதை மிட்டிகேட் பண்றப்ப அந்த மாதிரி ஒரு சூழல்ல காங்கிரஸ் ரொம்ப ஹார்ட் கோரா தலித்துகளோட இடஒதுக்கீட்டை ஆதரிக்குது. இந்த மாதிரி நிறைய ரைட் விங் ஸ்டாண்ட் அவர் எடுக்கிறதுனால காங்கிரஸ்குள்ள இருக்க முடியாத ஒரு சூழல் அவருக்கு ஏற்படுது. அது ஒரு வரலாறு. ரெண்டாவது நீங்க தோழர் சொல்ற மாதிரி பார்லிமெண்ட் அட்டாக் அவர் வித்துட்டார். வாஜ்பாயோட லாங் கெரியர் ஸ்பின்ஸ் அக்ராஸ் 60 years that we respect. அவர் சேகரனை ஃபேக்ட் பண்ணனதுனால நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாகிஸ்தான் ஊடுருவல் அப்படிங்கறதையே அப்பதான் நினைக்கிறாங்கிறதும், ஒரு பார்லிமெண்ட் ஒரு தேசத்தின் கௌரவத்தை அவங்க அட்டாக் பண்ண முயற்சி பண்றாங்கிறதும் வாஜ்பாய் ஆட்சியில் நடந்த 2 கரும்புள்ளிகள்ங்கறத நம்ம ஏத்துக்கிட்டா வேணும், அபார்ட் ஃப்ரம் தி ரெஸ்பெக்ட் which we have for him. பத்ரி, எனக்கு ஒரு சந்தேகம். இத்தனை கரும்புள்ளிகள்லாம் அடிக்கிறாங்க. நீங்க இப்ப எல்லாரும் சொல்றது நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். சேகர் ஏதோ சொல்லணும் நினைக்கிறேன். சொல்லுங்க சேகர், சொல்லுங்க. இல்ல, மதன் மோகன் மாளவியா தலித்களுக்கு எதிராக இருந்தார் என்ற வார்த்தையை பிரயோகம் பண்ணியிருக்கிறார் ஜோதிமணி அவர்கள். மதன் மோகன் மாளவியா கவுட் பிராமணர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தலித்துக்கு ஆதரவாக மதன் மோகன் மாளவியா போனதனுடைய காரணமாக இவரை ஜாதி பிரச்சனை செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில நேற்றைக்கு வரை மிகப்பெரிய தலித் தலைவராக இருந்த ஜெகஜீவன் ராம் அங்குதான் படித்தார். படிக்கின்ற போது அந்த முற்பட்ட மாணவர்கள் எல்லாம் அவருடைய தட்டை வேறு யாரோ கழுவுவார்கள். சாப்பிட்ட தட்டை ஜெகஜீவன் ராமுடைய தட்டை அவரே எடுத்து கொண்டு போய் கழுவுவார். இதை பார்த்து கொண்டிருந்த மதன் மோகன் மாளவியா ஒரு நாளைக்கு அவர் பக்கத்தில் தானே எடுத்து கொண்டு போய் கழுவியது மட்டுமல்ல, தொடர்ந்து பல காலம் அதை செய்து ஜெகஜீவன் ராமை வளர்த்து அதை இந்தியாவுடைய மிகப்பெரிய அரசியல் தலைவராக மாற்றிய பெருமை மாளவியாக்கு உண்டு. இது சரித்திரத்தினுடைய பக்கங்கள். எனவே தலித்துக்கு ஆதரவாக மிகப்பெரிய போராட்டம் நடத்திய காரணத்தினாலே அவருடைய ஜாதியில் இருந்து அவர் ஒதுக்கி வைக்கப்பட்டார். ஜோதிமணி தவறான தகவல் சொல்ல வேண்டாம். இல்ல சேகர், நீங்க உங்க கருத்தை பதிவு அதே போன்ற வரலாற்று பக்கங்களை பார்த்து அவர்களும் பேசுகிறார்கள். இல்ல பத்ரி, ஒரு ஜோதிமணி, பத்ரி இப்ப வாஜ்பாய் மீது இவ்வளவு கரும்புலிகள் இருக்குன்னு சொல்றாங்க, அவர் சாதனையை சொல்றாரு. அதே மால்வியா பத்தி இவங்க ஒரு சரித்திரத்தை சொல்றாங்க, அவங்க ஒரு சரித்திரத்தை சொல்றாங்க. பொது பார்வையில் நீங்க இதை எப்படி பார்க்கிறீங்க? இதுதான் சிக்கல் இங்க அப்படிங்கிற இவங்க மேல 2 பக்கத்துல இருந்தும் 2 விதமான கருத்தை சொல்ல முடியும். அப்ப யார் ஆட்சியில இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவருக்கு விருது கிடைக்கலாம் அல்லது கிடைக்காமல் போகலாம். அந்த காரணத்தினால்தான் இவ்வளவு குற்றச்சாட்டுகளை அடுக்கும் ஜோதிமணி தான் வாஜ்பாய்க்கு இவர்கள் ஆட்சியில் இருக்கும்பொழுது பாரத ரத்னா கொடுப்பார்களா, கொடுக்க மாட்டார்கள். அந்த மாதிரியான எந்த குற்றச்சாட்டும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சேகரும் பாரதிய ஜனதாவும் அவருக்கு விருது கொடுக்க போறாங்க. இப்போ பொதுமக்கள் என்ன நினைப்பாங்க? பொதுமக்களுக்கு இதுல எந்த ஒரு ரோலும் கிடையாது. ஏன்னா இந்த சிஸ்டமே தப்பு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இந்த விருதுகள் எல்லாம் தேவையே கிடையாது. இந்த விருதுகளை நீங்க எப்படி கொண்டு வந்தாலும் அதுல கான்ட்ரவர்சி இருந்துகிட்டே தான் இருக்கும். டெண்டுல்கருக்கு கொடுக்கும்பொழுது கூட கான்ட்ரவர்சி வந்தது. இவருக்கு இப்ப கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன, இவரை விட சிறந்த ஆட்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு எந்த கட்டத்திலையும் இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க பேசும்பொழுது டெண்டுல்கருக்குன்னு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்பொழுது டெண்டுல்கர் தான் சிறந்தவன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க இல்லையா? கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவரை விட சிறந்தவர் யாரும் கிடையாது. ஆனாலும் இந்த கேள்வி வருது, இத்த சின்ன வயசுல இப்பதான் அவர் விளையாடி முடிச்சிருக்காரு, அவருக்கு இப்ப கொடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வி வந்தது. அதுக்கப்புறமா என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க, விளையாட்டுத்துறைன்னு பார்க்கும்போது நிறைய பேர் இருக்காங்க. அதேதான். சோ அதனாலதான் நான் சொன்னேன், கிரிக்கெட் என்று வரும்பொழுது அவர் தான். ஆனா ஹாக்கியில கொடுக்கலையே, வேற வேற விளையாட்டுகளை கொடுக்கலையே, ஓட்டப்பந்தயத்துல எவ்வளவோ சிறப்பாக செய்தவர்கள், பாக்ஸிங்ல இந்தியாவுக்கு ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் வாங்கினவர்களுக்கெல்லாம் ஒன்றும் தரலையே அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்க போகுது. நீங்க எந்த யார்ட்ஸ்டிக்கை வச்சு பார்த்தாலும் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை ஒரு மேல சுமத்திக்கிட்டே இருக்கலாம். அதனாலதான் இந்த மாதிரியான விருதுகள் எல்லாமே அந்தந்த அவங்க சொன்ன மாதிரி இந்த பொழுது நடக்கக்கூடிய அரசு யாருக்காவது ஒருத்தர் கொடுத்துச்சுன்னா சரி நம்மளும் ஏற்றுக்கொண்டு. ஆனால் இந்த விருதுகளே தேவையில்லை என்ற கருத்தை நீங்க இருக்கிறீங்களா ஜோதிமணி? இல்ல விருதுகள் நான் அதுக்கு முன்ன ஒரே ஒரு விஷயம், இப்ப எல்லாமே கட்சி சார்ந்துதான் கொடுக்கப்படுற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கு. அப்படி இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா மொராஜி தேசாயை விட காங்கிரஸை பத்தி விமர்சனம் பண்ண போராடின ஒருத்தர் கிடையாது. ஆனா மொராஜி தேசாய்க்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தப்பதான் பாரத ரத்னா கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அதனால கட்சி சார்ந்துதான் கொடுக்குறாங்கிற குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க உண்மைன்னு சொல்ல முடியாது. நம்ம அது நிறைய சயின்ஸ் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2011 தான் அந்த பில்லே வருது. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அதுக்கு முன்ன கொடுக்க முடியாது. இப்பதான் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்த அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஸ்கில் டெவலப்மெண்டோட பார்ட்டாவே இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்கு.
இன்னைக்கு இருக்கிற ஒரு நவீன யுகத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஒரு முக்கிய பிளேஸ்ல இருக்கு. அது ஒரு யூத் ரெப்ரசென்ட்டும் பண்ணதுங்கிற அளவுல 2011 தான் நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ண அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து டெண்டுல்கர் கொடுக்குறாங்க, தியான் சந்த் மாதிரி நிறைய வர்ற கவர்மெண்ட்ஸ் கொடுக்கலாம், யாரும் வேண்டாம்னு சொல்ல லேட்டா. நான் என்ன நினைக்கிறேன், விருது இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்ப மன்மோகன் சிங் அவர்களுக்கு ஹையஸ்ட் ஹானர் வந்து 2 டைம் ஜப்பான்ல இருந்து பண்றாங்க. சோ அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோம். இதே பாரத ரத்னாவை நம்ம நெல்சன் மண்டேலா கொடுத்திருக்கோம். சோ அப்ப நெல்சன் மண்டேலா வந்து 2 விஷயத்துல நீ முக்கியமா பார்க்கணும். ஒண்ணு, அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராட்டத்தை ஆயுதம் தாங்கி நடத்தி இருக்காரு, ஆயுதம் தாங்காமே நடத்தி இருக்காரு. ரெண்டாவது, ஒரு காந்தியன் வேல்யூஸ் அவர் ரெப்ரசென்ட் பண்றாரு. சோ இந்த மாதிரி நிறைய உலக தலைவர்களுக்கும் அது கொடுக்கப்படுது. மேபி ஒரு விஷயம் வேற, ஐ அக்ரி வித் பத்ரினா, நீங்க வந்து ஒரு இலாபரேட்டா ஒரு டிஸ்கஷன் வைக்கலாம். பட் அதுல என்ன சிக்கல்னா, நீங்க ஓட்டெடுப்புன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம நிறைய ஓட்டெடுப்புகளை பத்தி பேசுறோம். நிறைய பேர் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி ஓட்டு போட்டுறாங்க. சோ அப்படி ஒரு விஷயம் வருமா, இல்ல இந்தியா மாதிரி 120 கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டுல அதுக்கான மெத்தட் என்ன அப்படிங்கறத பத்தி மேபி நம்ம திங்க் பண்ண ஆரம்பிக்கும். அருணன் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்ல, இந்த ராமச்சந்திர குஹான் ஒரு வரலாற்று ஆய்வாளர் வந்து தெளிவா சொல்லியிருக்காரு. அதாவது மதன் மோகன் மால்வியா வந்து சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே இறந்து விட்டார். அப்படி ஒருவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அக்பர் வரை எடுத்துக்கொண்டு அவர் ஒரு பெரிய பட்டியலை கொடுக்கிறார். அக்பர் முதற்கொண்டு அசோகர் முதற்கொண்டு நீங்க கொடுக்கணும், எல்லாருமே நாட்டுக்காக பணியாற்றிருக்காங்கிற மாதிரி ஒரு பட்டியலை கொடுக்கிறார். அது சரியான வாதமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, அதுதான் பிரச்சனை. நீங்கள் வந்து இறந்த பிறகு கொடுக்கலாம் என்று முடிவாயிடுச்சு. பிறகு அதான் முதல்ல வந்து கொடுக்காம இருந்தது. இப்போ அப்படி ஒரு முடிவு பண்ணால் போகத்தான் செய்யும். இப்போ பாருங்கள், நான் என்ன சொல்லுவேன், அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கொடுத்தா இப்படி தாங்க விவாதம் வரும். மாறாக வங்கத்தினுடைய ராஜா மோகன் ராய்க்கு கொடுங்க, அல்லது மராட்டியத்தினுடைய ஜோதிபா போலேக்கு கொடுங்க, தமிழ்நாட்டின் பெரியாருக்கு கொடுங்கன்னு சொல்லி நான் கேட்கலாம்ல. இப்போ அதனால் இதான் உள்ள பிரச்சனை. இப்போ அரசியல் தலைவர்கள் போகும்போது நண்பர் சேகர் என்ன சொல்கிறாரு, கார்கில்ல வந்து அதில் என்ன தப்பு, ஒரு ஆட்டுக்காரர் வந்து கூட சொல்லலாம், ஆடு மேய்க்கிறவர், இராணுவம் போக முடியாதுன்னு. ஏன்னா குளிர்காலங்கிறாரு. குளிர்காலத்தில் ஆடு மேய்க்கிறவர் போகலாம், அந்த பகுதியில் போக முடியும், ஆனால் இராணுவம் போக முடியாதான். இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இது ஃபெயிலியர் ஆஃப் த வாஜ்பாய் கவர்மெண்ட் தான் சொல்லுவோம். அப்படிதான் நேற்று வரைக்கும் இருந்தது. தலையில நீங்க அப்புறம் பதில் சொல்லுங்க, ஏன் பொறுமை இழக்குறீங்க? அடுத்தவங்க கருத்து கேட்கிற பெருந்தன்மை வேண்டும். ஆகவே அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதே போல நான் என்ன சொல்லுவேன், எனக்கு மனசுல என்ன நிக்குது, வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் எவ்வளவு தேவாலயங்கள் பிரச்சனையாச்சு, இடிக்கப்பட்டது, எப்படி ஸ்டேன்ஸ் பாதிரியார் 2 குழந்தைகளுடன் எரித்து கொல்லப்பட்டார், அதெல்லாம் அவங்க ஆட்சியில் நடந்துச்சு. அப்ப இது என்ன பெரிய மகோன்னதமான ஆட்சி என்று, அதுதான் இருப்பதிலேயே சிறந்த ஆட்சி என்று எப்படி சொல்றீங்கன்னு நான் கேள்வி கேட்கலாம். அதே போல இந்து மகாசபை பத்தி அவர் என்ன சொல்றாரு, ஐயோ அவரை போய் தலித் விரோதின்னு சொல்லலாமான்னு. ஏன்னா அவர் ஜெகஜீவன் ராமுடைய தட்டை கழுவுனார்னு. தட்டை கூட கழுவுவார்கள், ஆனால் தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு என வரும்பொழுது மட்டும் தயங்குவார்கள் அல்லது மறுப்பார்கள். அவரையும் இணங்க வைக்கத்தான் காந்திஜி அந்த உண்ணாநிலை போராட்டத்தை நடத்தினார் என்றேன். அடுத்தவர் என்ன சொல்றாரு, அவர் அறியாமல் சொல்றாரு, இல்ல இந்து மகாசபை பிற்காலத்துல தாங்க ஒரு மாதிரியாச்சு, அவர் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. இல்ல, சாவர்கர் இந்து மகாசபைக்கு வருகிறார். உங்களுக்கு தெரியும், சாவர்கர் காந்திஜி படுகொலையில் சம்பந்தப்பட்டவர். டெக்னிக்கலா அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கலாம். அந்த சாவர்கர் 1923 இந்துத்துவா என்று பிற மத பகைமையோடு ஒரு நூல் எழுதினார். அது முதல் பதிப்பு. 2ஆம் பதிப்புல சாவர்கர் முன்னுரையில் என்ன தெரியுமா குறிப்பிட்டிருக்கார், இந்த நூலை, இந்த பிற மத பகைமை உள்ள நூல் என்பது என்னுடைய கணிப்பு, இந்த நூலை பாராட்டி இருக்கிறார் மதன் மோகன் மாலவியா என்று சொல்றார். ஆக அப்படியாப்பட்டவர் தான் அவரு. இதெல்லாம் அவங்க மறுக்கலாம். இப்படிப்பட்ட கருத்துக்களை நாங்க சொல்ல வேண்டி வரும், இன்னொரு முகத்தை. அதனாலதான் சொல்ல வரேன், நீங்க இந்த மாதிரி கட்சி தலைவர்களுக்குள்ள போனீங்கன்னா சிக்கல் தான் என்பதான் என்னுடைய கருத்து. சொல்லுங்க சேகர். அதாவது வங்கத்திலே 50,000 டிஎம்சியினுடைய தொண்டர்களை கொன்று குவித்தவர்கள், கேரளாவில் அவங்களுடைய மாவட்ட செயலாளர் மணி, எங்களுடைய அரசியல் எதிரிகளை எல்லாம் யார் யாரையெல்லாம் எப்படி எல்லாம் வெட்டி சாய்த்து சொன்னவர்கள், வடகொரியாவிலேயும் மற்ற நாடுகளிலும் லட்சக்கணக்கானவர்களை கொன்று குவித்தவர்கள் இன்றைக்கு வந்து காந்திஜியை கொன்ற கோட்சேயை சேர்ந்தவங்க நீங்க. இந்து மகாசபையை சேர்ந்தவர் கோட்சே, ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர் கோட்சே, இன்றைக்கும் கோட்சேயுடைய சகோதரர் சொல்லியிருக்கார், நாங்க ஆர்எஸ்எஸ்ல இருந்தோம் என்று. இந்த நாட்டின் தேச பிதாவை கொன்றவர்கள் நீங்கள். நான் சொல்லுவேன், சப்ஜெக்ட் தவிர கோட்சேவுக்கும் இந்து மகாசபைக்கும் உள்ள சம்பந்தத்தை எங்களோட சேர்க்கிறீங்க. கோபால் கோட்சே சொல்லியிருக்கார், ஃப்ரண்ட் லைன் எடுத்து பாருங்க. நீங்கள் நம்ம விவாதத்துக்கு நீங்கள் இந்த கேள்விக்கு 1000 முறை பதில் சொல்லியாச்சு, ஆனால் உங்களுக்கு பேசுவதற்கு எதுவும் இல்லை என்பதற்காக நீங்கள் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் சப்ஜெக்ட் உள்ள பேசுறேன். சேகர் அவருடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த விருது வந்து தேவையற்றதுன்னு சொல்றாரு, அதுக்கு உங்க பதில் என்ன?
அரசியல் அதாவது தலைவர்களுக்கு காந்திகள் இருந்த காலத்திலே, காந்திகள் பிரதமராக இருந்த காலத்திலே அம்பேத்கருக்கும் பட்டேலுக்கும் ஜெயபிரகாஷ் நாராயணுக்கும் சுபாஷ் சந்திர போஸுக்கும் தரப்படவில்லை. விபி சிங் பிரதமராக இருந்த காலத்தில் தான் அம்பேத்கருக்கு கொடுக்கப்படுகிறது. இவர் நரசிம்மர் இருக்கிற காலத்திலே தான் பட்டேலுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே அவருடைய குடும்ப சொத்தாக அவருக்கு தேவையாக இதை வைத்துக் கொண்டார்கள். இன்றைக்கு நரேந்திர மோடியினுடைய காலத்திலே முதல் முறையாக 2 மிகப்பெரிய தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக இதே மாதிரி விருதுகள் வருகின்ற போது இன்றைக்கு 2014 டிசம்பர் மாதத்திலே இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னாலே பிசி ராய்க்கும் தெண்டுல்கருக்கும் கொடுக்கப்பட்ட போது ஒரு சில விமர்சனங்கள் எழுந்தன. அதற்கு முன்னாலே கொடுக்கப்பட்டது அந்தந்த காலத்தில் அந்தன்றைக்கு வந்த பத்திரிகை செய்திகளாக இருந்துவிட்டு போய்விட்டது. இது தொடர்ந்து இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் கூட இதே மாதிரியான மிகப்பெரிய தலைவர்களை கௌரவிக்க வேண்டும் என்கின்ற விஷயங்களை செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் இந்தியாவை பொறுத்தமட்டில் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டிலே பேச்சுரிமை அதிகமாக இருக்கிற நாட்டில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக விமர்சனத்துக்கு உள்ளாகித்தான் தீரும். ஆனால் குறைவாகவும் அதே அளவிலே நெஞ்சு நிமிர்த்தி நேர்மையாக செய்யப்படுகின்ற இதே மாதிரியான அறிவிப்புகள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும். அதான் அப்பாற்பட்டு இருக்கிறதா என்பதுதான் பிரச்சனை. இப்ப நீங்க சொல்லுங்க ஜோதி. சகோதரர் வந்து வரலாற்று பிழைவு பண்றாரு. ஒண்ணு வந்து அந்த நீங்க காந்தி தோழர் சொன்ன மாதிரி பெரியார், நீங்க பட்டேல், நேதாஜி இவங்களாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நீங்க விருதை விட பெரியவர் ஆகிறாங்க. நான் முன்னையே சொன்ன மாதிரி பாஸ்துமஸ் கொடுக்க முடியாது, அதுதான் பிரச்சனை. அவர் சொல்றது ஒரு தவறு. 91ல அந்த இறந்ததுக்கு பின் நீண்ட நாள் கழிச்சு கொடுக்கலாம்ங்கிற ரூலை சந்திரசேகர் கவர்மெண்ட் மாத்தி தான் பட்டேல் கொடுக்குறாங்க. அது வரலாற்று பிழை அவங்க சொல்றது. இஷ்யூ என்னன்னா தோழர் சொல்ற மாதிரி இதை நீங்க மாத்தினீங்கன்னா தான் பிரச்சனை வருது. தகவல் பிழை என்று எடுத்துக்கொள்வோம். மிகப்பெரிய அவங்க வந்து ரொம்ப ஸ்பெசிபிக்கா அவர் வந்து காசியஸா ரொம்ப கன்னிங்கா அவர் அதை பதிவு செய்யறாரு. காந்திகள் வச்சிருந்தாங்க, அது வந்து ரொம்ப தவறு. மலிவான பிரச்சாரத்துக்கு அவங்க பயன்படுத்துறாங்க. அது வரலாறு இருக்கு, நாங்க டிஸ்பியூட் பண்ண முடியுங்கிறதுக்காக நான் சொல்றேன். ரெண்டாவது வந்து இந்த பாஸ்துமஸ்ங்கறத நீங்க அது சொன்னீங்க முன்ன, அக்பர் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. இப்ப நீங்க வந்து நீண்ட காலம் போயிட்டீங்கனாலே இப்ப நீங்க நோபல் அமைதிக்கான நோபல் பரிசை காந்தியை விட யாருக்கு கொடுத்துட முடியும்? ஆனா நோபல் பரிசு கமிட்டி என்ன சொல்லுதுன்னா அவர் விருதை விட பெருசா இருக்காரு, அதனாலதான் காந்திக்கு இப்ப கொடுக்கலன்னு சொல்றாங்க. சில பேர் வந்து நீங்க பெரியாருக்கும் அதேதான், பெரியார் விருதை விட பெரியார் தான். சோ அதனால வந்து அந்த இடங்கள் வந்து நீங்க வந்து அவர் விருதுக்குள்ள சிலர் அடைக்க முடியாதுங்கிற பாயிண்ட்லயும் நம்ம பார்க்கலாம். ஆனா வெறும் பெரியாருக்கு கொடுக்க வேண்டும், பேரறிஞர் அண்ணாக்கு கொடுக்க வேண்டும் திமுக தலைவர் பரிந்துரைக்கிறார். அதே போல பலர் அந்தந்த மாவட்ட என்டிஆருக்கு கொடுக்க வேண்டும் என்று தெலுங்கு தேசம் பரிந்துரைக்கிறது. இது போன்ற பல கருத்துக்கள் வர வருகின்றன. பத்ரி, இது சரியான போக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒரு விருது இல்ல, ஒரு விருதுன்னு இருக்கு அப்படிங்கிறப்ப அதை ஒருவருக்கு கொடுக்கப்படும் போது, இப்போது வாஜ்பாய் கொடுக்கப்படும் போது பாரதிய ஜனதாவை சேர்ந்த அனைவரும் குதூகலிக்கிறார்கள். அப்ப பாக்குறப்ப இன்னொரு கட்சிக்காரருக்கு தோணுது, ஏன் அவர் வந்து தனிப்பட்ட முறையில இவருக்கு இதெல்லாம் தேவையா, இவருக்கு கொடுக்கணுமா அப்படிங்கறத அனலைஸ் பண்றது இல்ல. உங்க கட்சி தலைவர் கொடுத்தியா, என் கட்சி தலைவருக்கு வேணும், பால் தாக்கரேக்கு வேணும் என்று சிவசேனால கேட்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய தலைவருக்கு வேண்டும் என்று கேட்கறதுல ஒரு நியாயம் தானாவே வந்துருது. அப்ப அவங்களுக்குலாம் கிடைக்குமானா கிடைக்காது, பெருமளவு கிடைக்காது. இப்ப அதுக்கான ஒரு லிவரேஜும் அதை லாபி பண்றதுக்கான ஒரு தகுதியும் திறமையும் வேண்டி இருக்கும். நீங்க யாருடைய கூட்டணி கட்சியில இருக்க போறீங்களா? இப்ப பாரதிய ஜனதா வந்து நாளைக்கு சீட்டு பேரம் நடக்கிறப்ப சிவசேனால இருந்து அதையும் கேட்பாங்க, எல்லாத்தோடையும் சேர்த்து எங்களுக்கு ஒரு பால் தாக்கரேக்கு ஒரு பாரத் ரத்னா கொடுத்துருங்க, 2 கேபினெட் சீட்டு, இங்க ஒரு இது ஒரு பாரத் ரத்னா, இதெல்லாம் நடக்க போகுது. இதே மாதிரிதான் வந்து காங்கிரஸ் வேற ஒருத்தர் கேட்க போறாங்க. இதெல்லாம் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்க போற இடத்துல இது வந்து ஒரு அந்த விருதோடைய தன்மையை வந்து கீழே இறக்கக்கூடிய ஒன்றாக வரப்போகுது. இது அதனாலதான் இங்க ஒரு இதை ஆப்ஜெக்டிவாக இதை எடுத்துக்கவே முடியாது, சப்ஜெக்டிவாக மட்டும்தான் இருக்கும் அது. அதனாலேயே தான் இது வந்து ஒரு பொருட்படுத்தத்தக்க ஒன்றாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது ஒரு சம்பிரதாய சடங்கு போல மாறிக்கொண்டிருக்கிறது என்று விருது என்று கூறியிருக்கிறார் சேகர். அவர் மிக தெளிவாக கூறியிருக்கிறார், அதாவது கூட்டணி பேரம் பேசும்போது எங்களுக்கு ஒரு பாரத் ரத்னா விருதம் சேர்த்து கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த விருதினுடைய மதிப்பு தரம் குறைந்துவிடும் என்பது போல ஒரு கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். பத்ரி, உங்கள் பதில் என்ன? அதாவது இது நாள் வரையிலே இப்படித்தான் இந்த விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை காங்கிரஸ் அரசு இப்படித்தான் செய்திருக்கிறது என்கின்ற வரலாற்றினுடைய சுவட்டை பார்த்த காரணத்தினாலே பத்ரியினுடைய இந்த கவலை எங்களுக்கு புரிகிறது. ஆனாலும் கூட ஒரே ஒரு விஷயம், இந்த ஹோம் மினிஸ்ட்ரி வரையிலும் இருக்கக்கூடியது பத்ம விருதுகள், அதற்கு மேலே பிரதம அமைச்சர் பரிந்துரை செய்து ஜனாதிபதி கொடுப்பது பாரத ரத்னா.
ஆகவே பாரத ரத்னாவை 62 ராஜேந்திர பிரசாத் வாங்கியிருக்கிறார், அவர் ஜனாதிபதியாக இருந்தபோது. சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் வந்து 54 அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிசி ராய் 60 அவர் இருக்கும்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆட்சியில் இருக்கின்ற போதே அவரவர்கள் வாங்கி கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நோக்கத்திலே தான் அவை வாங்கப்பட்டிருக்குமா என்பது இன்றைக்கு விவாதத்திலே வேணால் தவறாக தெரியுமா தவிர, அன்றைக்கு அந்த விருதுகளுக்கு சமமானவர்களாக, அதை விட பெரியவர்களாக அவர்கள் இருந்திருக்கலாம். எனவே இன்றைய காலகட்டத்திலே இது விமர்சனத்துக்கு உட்பட்டு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அப்படிப்பட்ட கட்சி அல்ல. இந்த மாதிரியான ஒன்னு எடுத்தா ஒன்னு இலவசம் என்கிற மாதிரியோ, இதற்கு அதை ஈடுவைத்து செய்கின்ற விஷயமோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் நடக்காது. ஏனென்றால் இன்றைக்கு எனக்கு தெரிந்து விருதுக்கு பல பேர் பரிந்துரை செய்யப்பட்டு அவருடைய பரிந்துரை எல்லாம் மேலேயே போகவில்லை. அந்த அளவிலே தான் பாரதிய ஜனதா கட்சி எங்கு தகுதியான நபர் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே கொடுக்கிற நிலைமையில இருக்கிறது. பழைய சரித்திரத்தை வைத்து பத்ரி பேசுகிறார். பழைய சரித்திரத்தை இன்னும் கொஞ்ச நாள் புதிய சரித்திரம் வந்தால் மட்டுமே மாற்ற முடியும், அவருடைய மனதும் மாறும். அப்படி என்றால் நீங்கள் காங்கிரஸ்காரர்கள் உங்களுக்கு நினைத்தவர்களா கொடுத்தீங்க, உங்க மேல குற்றம் வைக்கிறார்கள். இல்ல, நாங்க வந்து நேரு, சி.வி. ராமன், ராஜகோபாலாச்சாரி, நீங்க நான் முன்னே சொன்ன மாதிரி மொரார்ஜி தேசாய், இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அவங்களோட விஸ்டம்ங்கிறது அவங்க இவங்கெல்லாம் யாருன்னு ஜனங்களுக்கு தெரியும். இவங்களை சேகர் அவர்கள் குறைச்சு மதிப்பிடலாம். அது பாரதிய ஜனதா கட்சியோட கலாச்சாரம், நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஆனா அவங்க புதிய சரித்திரம்ங்கிறது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. பாரதிய ஜனதா கட்சி சுப்பிரமணியம் சாமி ராஜபக்சேக்கு வந்து பாரத ரத்னா கொடுக்கணும்ங்கிறாரு, இன்னொரு கும்பல் கோட்ஸே கொடுக்கணும்னு சொல்ல போகுது. இதுதான் அவங்களுடைய புதிய சரித்திரம்ங்கிறது உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. சேகர், என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க பதட்டப்பட வேண்டாம், அதெல்லாம் நடக்காது. ஒரு எதிர்ப்பு குரல் கூட வரல பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து. மோடி அவர்களிடமிருந்து ராஜபக்சே அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுது அவங்க வந்து ஒரு வார்த்தை கூட இன்னைக்கு வரைக்கும் எதிர்த்து வரல. மாறாக வந்து ராஜபக்சே வெற்றி பெற வேண்டும் என்று மோடி சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? ராஜபக்சேக்கு விருது கொடுக்கணும், பாரத ரத்னா விருது கொடுக்கணும், சுப்பிரமணிய சாமி உங்கள் கட்சியை சேர்ந்தவர் பரிந்துரைக்கிறார். இப்ப வந்து எதிர்ப்பு குரலே இல்லன்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க அதற்கு? சர்வ வல்லமை படைத்த பிரதமர் பதில் சொல்லணும்ல. இல்ல, பிரதமர் கிடையாதுல. இல்ல, அவங்க கட்சி சர்வ வல்லமை படைத்த பிரதமர் வந்து இதே மாதிரி பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்ல வேணும். ஏன்னா அவர் வேலை வெட்டி இல்லாதவர். மன்மோகன் சிங் வாயை திறக்காம இருப்பாரு, அதை பத்தி கேட்க மாட்டாங்க. மோடி வந்து எல்லா விஷயத்துக்குமே பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்பார்கள். அதாவது உத்தரப்பிரதேசத்திலே நடந்த ஒரு விஷயத்துக்காக, மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்காக பாராளுமன்றம் முழுவதையும் முடக்கி மேல் சபையை 22 நாட்கள் நடக்க விடாமல் செய்வார்கள். அதுதான் இவருடைய கலாச்சாரம். சுப்பிரமணிய சாமி சொன்னதுக்கு பிரதமர் பதில் சொல்ல வேண்டும் என்பார்கள். ஆகவே இவர்களுடைய இந்த பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாரத ரத்னா விருது கொடுப்பதற்கு மத்திய அரசும் பிரதமரும் ஜனாதிபதியும் முடிவு செய்வார்கள். இவர்களுடைய குரலுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ராஜபக்சேக்கு விருது உறுதி, அதான் இதுல இருந்து தெரியுது. அவர் குரலை சொல்லுங்க. அதாவது உங்களுடைய ஆட்சியா இருந்தா இருக்கும், எங்களுடைய ஆட்சியில எல்லாம் கிடையாது. பாருங்க, சமூக சீர்திருத்தவாதிகள் மாநிலந்தோறும் வந்து உண்மையிலேயே இந்த பாரதத்தினுடைய ரத்தினங்களாக திகழ்ந்தவர்கள். அவங்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டா அவங்க இதெல்லாம் மீறி போனவங்க அப்படிங்கிறாங்க. அதான் நீங்க சொன்னதான் சொல்றேன். அப்ப அப்படி ஒரு வாதத்தை சொல்லி அப்ப நேருவெல்லாம் இவங்களை விட தாழ்ந்தவர் என்று மாதிரி அவங்களே ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமை தான் இப்படி வரும். இந்த வாதத்தை நீங்க வச்சுக்கதா கடைசியில் என்னன்னா நேரு உட்பட அவரெல்லாம் பெரியாருக்கு கீழே நிற்கக்கூடியவர் தான். ஏன்னா அவருக்கு பாரத ரத்னா கொடுப்போம், அவர் பிரதமராக இருக்கும் போது 55லேயே. ஆக இதெல்லாம் வந்து ஒரு சால்ஜாப்புகள். காங்கிரஸ் உடைய பாரம்பரியமும் பெரியாருக்கு கொடுத்தால் சரியாகிவிடும் நினைக்கிறீங்க? சரியாகிவிடும் சொல்லல, இத்தகைய சமூக சீர்திருத்தவாதிகள் மிகப்பெரிய சமூக போராளிகள் இருந்திருக்காங்க. அவங்களுடைய சேவையை நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்க. ஏன் அவங்களுக்கு இதுகாரம் தரல காங்கிரஸ் ஆட்சி? இவங்க தரமாட்டாங்க, ஆனா காங்கிரஸே தல்ல என்பதை தான் சொல்ல வர்றேன். அதுக்கு இப்படி ஒரு சால்ஜாப்பு வாதம் அது நியாயம் அல்ல. ஆனா நிச்சயமா சேகர் வந்து ஒரு உறுதிமொழி எல்லாம் கொடுக்கிறார். என்னன்னா அந்த மாதிரி கோட்சேக்கு பாரத ரத்னா தரமாட்டோம், இல்ல தரமாட்டோம்னு சொன்னார். இருங்க, ராஜபக்சேக்கு தரமாட்டோம். நம்மள சுப்பிரமணிய சாமி என்ன சொல்ல போறாரோ சேகர் நிகழ்ச்சி முடிச்சு ஓட பிறகு. ஏற்கனவே சுப்பிரமணிய சாமி ரொம்ப வருத்தத்தில் இருப்பாரு. அவருக்கு 2 வருத்தம். ஒன்னு ராஜபக்சேக்கு கொடுக்கலைன்னு, நான் மீண்டும் சொல்கிறேன் வாஜ்பாய்க்கு கொடுத்துட்டாங்களேன்னு. காரணம் அந்த அளவுக்கு வாஜ்பாயை கடுமையாக விமர்சனம் செய்து எழுதியவர் சுப்பிரமணிய சாமி. ஆதாரம் குமுதம் வார பத்திரிகை.
அதுல பூரா 1997 என்ன நினைக்கிறேன். மிக மிக நான் அதெல்லாம் கூட சொல்ல முடியாது, அவ்வளவு அநாகரிகமான முறையில் எழுதியவர் அவரு. அவர் தான் உங்களுடைய கட்சியில வந்து கேந்திரமான கொள்கைகளை எடுக்கக்கூடிய கமிட்டி தலைவர். எல்லாருடைய எண்ணமும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்பேன். சொல்ல வரை உள்ள கருத்தா இருந்திருக்கு. அப்ப அவர் பாஜக இல்ல, அது வேற விஷயம். பாரதிய ஜனதா கட்சியில இல்ல அவரு. நீங்க சொல்லுங்க. இல்ல இப்ப கட்சியில இருக்கிறவர் சொல்றாரு ராஜபக்சேக்கு எழுதிய போது பாரதிய ஜனதா இல்ல அவர் வாஜ்பாய் பத்தி எழுதிய போது தெரியாத சட்டமோ இதோ இல்ல. அவர் தெரியாத மாதிரி பேசக்கூடாது. நான் திருப்பி திருப்பி சொல்றது, இறந்து நீண்ட கால மாணவர்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கறத 91 வரைக்கும் சட்டம். அதுக்கப்புறம் காங்கிரஸ் அதை மாத்தல. அதுக்கப்புறம் கொடுக்கறப்ப நான் தான் சொல்றேன், இதுக்கு அப்புறம் கொடுக்கறதுல என்ன இஷ்யூனா, நீங்க நிறைய பேர் கொடுத்துறாங்க. நீங்க பெரியார் ஒரு சோசியல் ரிஃபார்மர், நீங்க பெரியாரை வச்சு பாத்தீங்கன்னா பெரியாருக்கு அப்புறம் நாராயணகுரு அந்த லெவல்ல போயிடுறாங்க. நீங்க வந்து சோசியல் ரிஃபார்மர்னு பாத்தீங்கன்னா நீங்க ராஜாராம் மோகன் ராய் கூட விடுங்க, நீங்க வந்து பெரியாரையும் நாராயணகுருவையும் ஒரு லெவல்ல வச்சு நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. அப்ப நீங்க யாருக்கெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னு பார்த்தா, இங்க அது நோபல் பரிசு கமிட்டி சொன்ன அதே பிரச்சனை தான். நம்ம வந்து காந்தி 1930ல கொடுக்க முடியாத சூழல், அதுக்கப்புறம் நாங்க நிறைய பேர் கொடுத்துட்டோம். அப்ப காந்தி ஒரு பெரியவரா தெரியுறாரு, கொடுக்க முடியலங்கிறது தான். அதனால பாஸ்டமஸ்லி கொடுக்க முடியாதுங்கிற இதுதான் இஷ்யூ. 91க்கு பிறகு அதான் நான் சொல்றேன், 91க்கு பிறகு இதே கான்ட்ரோவர்சி தான். இன்னைக்கு வர கான்ட்ரோவர்சி எம்ஜிஆர் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறமா பெரியார் கொடுப்பாங்கன்னு கேட்பாங்க. இஷ்யூ இதுதான் நான் சொல்றேன். பத்ரி ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லுங்க பத்ரி. இல்ல, இந்த நோபல் பரிசு காந்திக்கு கொடுக்காம இருந்ததுக்கு காரணம், அவர் வந்து அந்த பரிசுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் என்று நினைத்து அல்ல. அது யாராவது பின்னாடி வந்து சொன்ன ஒரு இதாக இருக்கலாம். பல நேரங்களில் அவருடைய பெயர் பரிந்துரைக்கப்பட்டது, ஏதோ காரணங்களுக்காக அவருக்கு அப்பொழுது தரப்படலை. நோபல் பரிசை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அறிவியல் சாதனைகளை செய்தவர்களுக்கு ரொம்ப பின்னாடியும், கொஞ்சம் சாதாரணமான சாதனைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னாடியும்லாம் நடந்திருக்கு. அதனால அவர்கள் வந்து மாற்றி, ஐயோ இதற்கு பிறகு அவருக்கு தருவதா அப்படின்லாம் சொல்லலை. நிறைய மாற்றங்கள் அங்க இருக்கு. அந்த கமிட்டி, அந்த சமயத்தில் அந்த கமிட்டி என்ன மாதிரியான பரிந்துரை வருது அப்படிங்கிற பல விஷயங்கள் அங்க வந்திருக்கு. ஒபாமா கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அளவு சர்ச்சையானது வந்து அவங்க சொல்றாங்க, நான் சொன்ன ஸ்டேட்மென்ட் கேக்குறாங்க, ஏன் காந்தியின் பெயர் பலமுறை பரிந்துரைக்கப்பட்டிருக்கு அப்படினாலே நீங்க சொன்ன வாதம் பரிந்துரைக்கப்பட்ட அவருடைய வாழும் காலத்திலே அவங்க அதான் சொல்றாங்க. பத்ரி சொல்றாங்க 1930ல அப்ப அவர் கொடுத்திருக்கலாம், அப்ப ஏதோ காரணங்களால பத்ரி சொல்ல முடியல. பட் அதுக்கப்புறம் கடந்து பார்க்க, இது நோபல் பரிசு கமிட்டி அபிஷியலா கொடுத்த பதில். அதுக்கப்புறம் நீங்க பாக்குறப்ப நிறைய பேருக்கு நம்ம கொடுத்துறோம், திரும்பி பாக்குறப்ப காந்தி அதை விட பெருசா இருக்காரு, இப்ப கொடுக்கறது வந்து அது சரியல்ல, அவர் அந்த பரிசை விட பெருசா இருக்காரு அப்படின்னா அவங்க அபிஷியலா சொல்றாங்க. நிச்சயமா தேர்தல் அரசியலை விட விருதுகள் அரசியல் அது பெருகிவிட்டது என்று நினைக்கிறேன். நேர்களே, உங்கள் முன் ஒரு கேள்வியை வைத்திருந்தோம் என்ற நேர்பட பேசு நிகழ்ச்சியின் வாயிலாக பாரத ரத்னா விருது வழங்குவதில் அரசியல் கண்ணோட்டம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டிருந்தோம். எனவே உங்களுடைய முடிவுகள் தற்போது வந்திருக்கின்றன. பாரத ரத்னா விருது வழங்குவதில் அரசியல் கண்ணோட்டம் இருக்கிறது என 82% பேர் தெரிவித்துள்ளார்கள், இல்லை என்று 18% பேர் தெரிவித்துள்ளார்கள். பத்ரி, உங்ககிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பாரத ரத்னா விருது வாங்கல அரசியல் கண்ணோட்டம் இருக்குன்னு பொதுவாக நம்ம எல்லோருமே பேசிக்கொண்டிருக்கிறோம். நேயர்களும் கிட்டத்தட்ட 82% அமோக ஆதரவுடன் தெரிவித்திருக்கிறார்கள், இருக்கிறது அரசியல் கண்ணோட்டம். இது போன்ற அரசியல் கண்ணோட்டம் இல்லாமல் இந்த விருதுகள் இல்லாத ஒரு நிலை வேண்டும் என்று நீங்கள் இருவருமே கூறினீர்கள். அருணன் கூறினார், அந்த சூழ்நிலை வந்து வருமா என்பது தெரியவில்லை. என்றால் அரசியல் கட்சிகள் இருக்கின்றனால் விருதுகள் இல்லாத ஒரு நிலை வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இப்படி ஒரு நிலையில் விருது இருக்கின்ற நிலையில் இருக்கும்போது அந்த விருதை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஏதோ குழு அமைத்து தேர்ந்தெடுத்தால் சரியாக இருக்குமா? இது போன்ற உயரிய விருது, இந்தியாவின் உயரிய விருது வழங்குவது இல்லை, அப்படி ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டாலும் அதுலேயும் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அரசியல் புக ஆரம்பிக்கும். எதனால் இது வருதுன்னா, இந்த விருது என்பது ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ் அட்ரிபியூட் அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினைக்கும் வரை இது இப்படி தான் இருக்கும். அதை வந்து நம்ம பேரோட முன்னாடி சேர்த்துக்கிறது, அதை இன்னொருத்தட்ட சொல்கிறப்ப இவர் தெரியுமில்ல, இவருக்கு பத்ம ஸ்ரீ பூஷன் விபூஷன் விருது இருக்குது அப்படின்னு சொல்கிறது. டாக்டர் பட்டத்துக்கு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தேவையற்ற மதிப்பு, இவருக்கு 20 டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க, எல்லாம் என்ன டாக்டர், கௌரவ டாக்டர் யார் வேணாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த பல்கலைக்கழகம் வேணாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு பெரிதாக மாற்றப்படும் பொழுது அப்போ அது நமக்கு வேணும். அப்படி எந்த விருதும் இல்லாட்டி நாமளே ஒரு முன்னாடி போட்டுக்கிறோம், எக்ஸ்ன்னு போட்டு நம்ம பேரை சாதாரணமான வெறும் ஒரு பேராக சொல்றது இல்லை. இந்த கலாச்சாரம் இருக்கும் வரை நீங்க எந்த குழு எடுத்து நீங்க 8 பாயிண்ட் போட்டு இதன் படித்தான் ஒருவரை தேர்ந்தெடுக்கணும்னாலும் அதுல சில மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். நீங்க அந்த குழுவில் யார் இருக்க போறாங்க உறுப்பினரா அப்படிங்கிற கேள்வி அடுத்து வரும். இங்க வந்து கட்டாயமாக இந்த சிக்கல் தொடரும். ஆனா அதுக்காக டபார்னு எடுத்து பிச்சு போட்டுற முடியுமானா முடியாது. ஏன்னா அதற்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கு. ஒரு 5 வருடங்கள் கொடுக்காம வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கும் ப்ரெஷர் அதெல்லாம் இருந்திருக்கு. ஆனாலும் அதுலயும் ஒரு ப்ரெஷர் இருக்கும். நம்ம ஆட்சியில் இருக்கும்பொழுது நம்ம ஆட்கள் கொஞ்சம் பேரையாவது போட்டு விட்டுருவாயா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சும் வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து இப்பொழுதுக்கு இது இப்படிதான் தொடரும்.
சில பேர் எங்களை மாதிரி சில பேர் வந்து அதற்கு ஒரு ஆப்போசிஷனை, இது தேவையில்லை, இதுல வந்து ஒரு மதிக்கத்தக்க மாதிரி இதுல ஒன்றும் பெரிதாக இல்லை, இது அரசியல் இருக்கு, அதனாலேயே இது கீழே இறங்குது அப்படிங்கிற ஒரு மாற்று கருத்தை முன் வச்சுக்கிட்டு இருக்கலாம். அவ்வளவுதான். நிச்சயமா இதே உங்கள் நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். சேகர், விமர்சனங்கள் வராமல் விருதுகள் வழங்குவதற்கு ஏதேனும் வழிமுறை இருக்கிறதா? உங்கள் பார்வையில் என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, இந்த விமர்சனங்கள் வராமல் விருதுகள் வழங்க முடியாது. அதாவது வந்து மூக்கு இருக்கின்ற வரை சளி இருக்கும் என்பது போல இதே மாதிரி விமர்சனங்கள் விருதுகள் இருக்கின்ற வரை விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் விமர்சனங்கள் இல்லாத அளவிற்கு ஓரளவுக்கு நீதியோடு நியாயத்தோடு நேர்மையோடு இதை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினாலே இடதுசாரிகள் என்றைக்குமே எதிர்த்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர் விருதுகள் வேண்டாம் என்று சொல்வதிலே அர்த்தம் இருக்கிறது. ஏனால் விருதுகளுக்கு தகுதியான நபர்கள் அதில் அதிகமாக இல்லாத காரணத்தினாலே அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி அதே மாதிரி இல்ல சுப்பிரமணிய சாமியை பொறுத்த மட்டும் அவர் வந்து பல்வேறு விஷயங்களை சொன்னார்கள். வந்து இடதுசாரிகள் வந்து காங்கிரஸோடு சேருவார்கள், அப்புறம் காங்கிரஸை எதிர்ப்பார்கள், அதிமுகவோடு சேருவார்கள், எதிர்ப்பார்கள், சட்டமன்றத்துக்குள்ளே ஒன்று பேசுவார்கள், வெளியில மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடத்துவார்கள். அதே மாதிரியாக இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி பற்றி அண்ணன் அருணன் சொல்வதை அண்ணன் அருணன் சொல்வதை நான் வந்து கூடாது என்று சொல்ல மாட்டேன். என்றால் அவர் ஏதாவது அண்ணன் அருணன் சொல்வதற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுப்பதற்கு சுப்பிரமணிய சாமி மட்டும்தான் இருக்கார். அதனால அவர் சொல்லிக் கொண்டுதான் இருப்பார். எனவே அது பாட்டுக்கு அது தொடரட்டும். ஆனால் சகோதரி ஜோதிமணிக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எனக்கு தெரிந்து 55 போஸ்துமஸ் விருதுகள் கொடுக்கப்பட்டதாக படித்த ஞாபகம். அதை வந்து சண்முக சுந்தரம் கிளாரிஃபை பண்ணார்னா நல்லா இருக்கும். 91 என்பது சரியான தகவல். இதுவே உங்க நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன் சேகர். நேரமின்மை காரணமாக ஜோதிமணி மிக சுருக்கமாக ஒரு நிறைவு கருத்து. இல்ல, எல்லாமே நம்ம நெகட்டிவா பார்க்க முடியாது. பத்திரி சொன்ன மாதிரி ஒரு சமூகத்துல வந்து இந்த அங்கீகாரத்திற்கான ஒரு வேல்யூ இருக்கு. இவனை சிஆர் ராவ் சயின்டிஸ்ட் கொடுத்தப்ப அப்பதான் நிறைய பேர் சிஆர் ராவ் யாருன்னு போய் பார்த்தாங்க. சயின்ஸுக்கு எவ்வளவு ஃபண்ட் அலாட் ஆகுதுங்கிற டிஸ்கஷன் நடந்து ஈவன் சிஆர் ராவ் கேம் அவுட் இன் ஓப்பன். அவர் கொடுக்கப்பட்டதே ஒரு சர்ச்சையானது. இல்ல, எல்லாத்துலயும் அது இருக்கும். நீங்க சமூகத்துல வந்து என்னைக்குமே எதிர்கருத்துக்கள் இருக்கணும். அதான் இது. பட் நான் சகோதரர் சொல்றதுக்கு வந்து 91 தான் அதை பண்ணாங்க. ரெண்டாவது இடதுசாரிகள் பத்தி அவர் சொல்ற கருத்தை நான் ஏத்துக்கல. ஏன்னா சுதந்திர போராட்ட காலத்துல இடதுசாரிகள் இருந்திருக்காங்க. இல்ல அது மட்டும் இல்ல, அப்ப வந்து RSS இவங்க இந்த இந்து மகாசபை எல்லாம் பிரிட்டிஷோட இருந்திருக்காங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்த கருப்பு தினமா கொண்டாடி இருக்காங்க. 2002 வரைக்கும் RSS ஆபீஸ்ல வந்து இந்திய தேசிய கொடி ஏற்றப்படவில்லைங்கிறது வரலாறு. போகிற போக்கில வந்து தேச துரோகிகளும் தேசத்திற்காக பாடுபட்டவர்களும் ஒன்றாக மாட்டாங்க. தவறான தகவல்கள். உங்க கருத்தை நீங்க பதிவு செஞ்சீங்க, அவங்க கருத்தை அவங்க பதிவு செஞ்சுட்டாங்க. அருணன், இல்ல நான் என்ன சொல்ல வர்றேன், வந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் எந்த அளவுக்கு சுதந்திர போராட்ட இயக்கத்தில் பாடுபட்டது, அந்த மகத்தான தலைவர்கள் எத்தனை தலைவர்கள் இருந்தார்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவங்க வந்து இந்த விருதுகளை கேட்கல. அதை நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். வாஜ்பாய் போல அல்ல. நான் சுதந்திர போராட்டம் 42 ஆகஸ்ட் போராட்டத்தில் பங்கு கொண்டேன்னு சொல்லி பிறகு பங்கு பெறவில்லை என்று நிரூபிக்கப்பட்டு அசிங்கப்பட்டாரே, அப்படியாப்பட்ட தலைவர்கள் அல்ல. மெய்யான சுதந்திர போராட்ட வீரர்கள் கம்யூனிஸ்டுகள். ஆனால் நான் மீண்டும் சொல்றேன், என்னுடைய முடிவான கருத்தா, இந்த சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை அல்ல. அதுக்கு நான் பதில் சொல்லணும்ல. ஆகவே இதர துறைகளிலே மெய்யான விற்பனர்களை தேர்வு செய்வதற்கு ஒரு சுயமான சுயேட்சையான ஒரு நல்ல குழுவை அமைத்து அந்த குழு பல கருத்துக்களை திரட்டி ஒரு நல்ல முறையிலே தேர்வு செய்து அதை தரட்டும். அரசியல் கட்சி தலைவர் என்றால் அது நிச்சயம் பிரச்சனைக்கு ஆளாகும். நிச்சயமாக இதை உங்கள் கருத்தாக எடுத்துக்கொள்கிறேன். நால்வரும் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்தீர்கள். இது போன்ற ஒரு சுயேட்சை குழு அமைக்க முடியுமா, அதிலும் அரசியல் கலப்பு வருவதற்கு வராமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இருப்பினும் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் அரங்கத்திற்கு வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நால்வருக்கும் நன்றி. நன்றி. எங்களை மீண்டும் ஒரு நேர்பட பேசுகிறோம். சந்திப்போம். வணக்கம். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.